கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். மகிழ்ச்சி அண்ணா, அத்தைகள் விரட்டிய பேயுடன் உங்கள் மூலமாக அன்று இரவு நானும் ஃபோனில் பேசினேன் அண்ணா என்று அன்பு தம்பி முத்துராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆம் உறவுகளே, அன்று பேயை விரட்டி கொண்டிருக்கும் தருவாயில் அன்பு தம்பி முத்துராஜ் என்னுடன் ஃபோனில் தொடர்பு கொண்டார். அப்பொழுது அந்த பேயிடம் முத்துராஜை பேச வைத்தேன். அப்பொழுது முத்துராஜிடம் அந்த பேய் விவாதங்கள் செய்தது. வாடா, தைரியம் இருந்தாங்க, வாடா பார்த்துக்கலாம் என்று. சிறிது நேரத்தில் அந்த பேய் வாங்கிய அடிகள் என்னவென்று அதற்கு மட்டும்தான் தெரியும். அப்பேற்பட்ட அடி. அத்தைகளின் அடியிலிருந்து தப்பிக்க இயலுமா என்றால் ஒரு காலும் இயலாது. இது முக்காலும் சத்தியம் என்பது போல எக்காலத்திலும் பேய்களால் அத்தைகளிடத்திலிருந்து தப்பிக்கவே இயலாது. அவர்களே மனது வைத்து பாவம் பார்த்து விட்டாலே ஒழிய மற்றபடி எந்த பேயும் அவர்களை ஏமாற்றி விட்டு சென்று விட முடியாது. அதை நேற்று இல்லை, முன்தானத்து கூட அதை அனுபவித்தேன். ஒரு பேய் என்னிடத்தில் கூறுகிறது, சாதாரண மனிதனைப் போல, அந்த மனுஷியைப் போல பேசுகிறது. ஏன் என்னை இப்படி உட்கார வச்சுருக்கீங்க, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய கணவரும் சரி, கூட குடும்பங்களும் சரி, அப்போ நார்மல் ஆயிட்டாலோ என்று பார்க்கிறார்கள். ஆனால் நான் கூறினேன், நீ சாதாரணமாகத்தான் இருக்கிறாயா, நல்லாகத்தான் இருக்கிறாயா என்பதெல்லாம் எனக்கு தெரியும், அமைதியாக அப்படியே இரு என்று கூறினேன். சிறிது நேரத்தில் அத்தைகளின் பதியிலிருந்து மறிக்குழந்தை எடுத்து அந்த பேய் பிடித்திருக்கக்கூடிய பெண்ணின் மீது எறிந்தேன். வைக்கவில்லை, கொடுக்கவில்லை, எறிந்தேன் தூக்கி. கொஞ்ச நேரத்தில் அந்த மறிக்குழந்தை ஒவ்வொன்றாக எடுத்து தன்னை சுற்றி வட்டமிட்டது. அந்த வட்டத்திற்குள் அந்த பேய் அகப்பட்டு கொண்டது. இது என்னவென்று புரிகிறதா? அத்தைகள் என்னை உசார்படுத்துகிறார்கள். அன்பு பிள்ளையே, அவள் உடம்பில் சாத்தான் இருக்கிறது, துஷ்டாவிகள் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் உன்னை அந்த மறுக்குழந்தை உன் உணர்வு மூலமாக போடச் செய்தேன். நீ போட்டதும் அதை எடுத்து அவளை சுற்றி அதை ஒரு கோட்டையாக வட்டமிடச் செய்து வைத்தேன் என்று என்னை உணரச் செய்கிறார்கள். அப்பொழுது நான் அந்த குடும்பத்திடம் கூறுகிறேன், பார்த்தீர்களா, அங்கே உங்கள் மனைவி இருந்து செய்யவில்லை, உன்னுடைய அண்ணி இருந்து செய்யவில்லை, இது 100% துஷ்ட ஆவி. இப்பொழுது என்ன செய்கிறது என்று அதுக்கு மட்டும்தான் தெரியும். அத்தைகளின் உத்தரவை கேட்டு அவர்கள் செய்தே ஆக வேண்டும். செய்தது மட்டுமல்ல, சுமார் 2 மணி நேரம் அந்த ஏற்கனவே அத்தை பதி என்பது அத்தையின் கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே ஒரு மறிக்கொழுந்து கோட்டை போட்டு கோட்டைக்குள்ளே உட்கார வைத்து ஒரு ஆள் தான் சம்பளம் போட்டு உள்ள உட்கார முடியும். அப்படி ஒரு இடத்துல அடினா அடி, அப்படி ஒரு அடி. தலையை முட்டச் செய்து, தரையில் வைத்து முட்டச் செய்து, எத்தனையோ அதிசயங்களை அத்தைகள் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அமைதியாக இரு, நிதானமாக இரு, எதிலும் அவசரப்பட்டு விடாதே என்பதை என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவசரப்பட்டு நான் அந்த பெண்ணை வெளியே அனுப்பியிருந்தால் அந்த சாத்தானும் கூடையே சென்றிருக்கும். அந்த நேரத்தில் தான் தம்பி பேசினார். தம்பியிடம் பேய்களும் பேசியது என்பது போல எல்லா பேயும் தப்பிச்சிடலான்னு தான் நினைக்கும், ஆனால் ஒரு பேயும் தப்பிக்க முடியாது. மகிழ்ச்சி. மீண்டும் நாகராஜ் என்பவரின் ஒரு கேள்வி. கன்னி தெய்வத்தை வழிகாட்டிய எங்கள் குருவே ரூபனிசா லைசால் அத்தைகள் உலகத்தில் உள்ள கன்னி தெய்வங்களின் வழிகாட்டியாக உங்களை படைத்திருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் அப்பா, கன்னி அம்மா துணை, நன்றி அப்பா என்று அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி நாகராஜ் அவர்களே, நிச்சயமாக எப்பொழுதும் நம் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. 118வது பதிவை பார்த்துவிட்டு கார்த்திக் குமார் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா வணக்கம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். உங்கள் பதிவுகள் அனைத்துமே எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. நான் கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்கப் போகிறேன். உங்கள் உறுதுணை எனக்கு வேண்டும் ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று அனுப்பியிருக்கிறார். அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களே, ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. முதலில் நம்பிக்கை வேண்டும், பின்பு அதை எப்படி வழிபட வேண்டும் என்பது தெரிய வேண்டும். ஆகவே நீங்கள் ஒன்றை மட்டும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நம் பதிவுகள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக 246 பதிவையும் பார்த்து விடுங்கள். நீங்கள் பார்த்த பின்பு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்துவிடும்.
அதற்கப்புறம் என்னுடைய ஃபோன் நம்பர் உள்ளே இருக்கிறது. அந்த நம்பரை எடுத்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் வழிகாட்ட தயாராக இருக்கிறேன். ஏதோ நேற்று ஒரு பதிவு பார்த்தோம், 10-15 பதிவை பார்த்திருக்கிறோம், உடனடியாக கன்னி தெய்வத்தை எடுத்து விடணும் என்ற ஆர்வத்தோடு எடுக்க வேண்டாம். கன்னி தெய்வ வழிபாடு என்பது என்ன என்பதை நன்கு அறிந்து கொண்டு ஒரு கன்னி தெய்வத்தின் அருமையை புரிந்து கொண்டு பின்பு நீங்கள் எடுத்து வழிபடுங்கள். அது சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி. மீண்டும் அன்பு சகோதரர் 231வது பதிவை பார்த்துவிட்டு நாகர்கோயிலை சார்ந்த சிவன்ராஜ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். நம்பின பிள்ளைகளை கைவிட மாட்டாங்க நம்ம ரூபனிசா லைசால் அத்தைகள், கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி அன்பு தம்பி சிவன்ராஜ் அவர்களே. உண்மையாகவே நம்பிய பிள்ளைகளை அவர்கள் கைவிட்டதே கிடையாது. அதற்கு முதல் எடுத்துக்காட்டு நான் தான். ஆக நம்பி வந்த நீங்களும் பயனடைந்திருக்கிறீர்கள், இன்னும் வரக்கூடியவர்களும் பயனடைவார்கள் அந்த தாயிடம். மகிழ்ச்சி. அந்த தாயிடமில்லை, தாய்களிடம். ஏனென்றால் ரூபினிசா லைசால் அத்தைகள் 2 பேர்கள். உரிமையில் சொல்லிவிட்டேன். மகிழ்ச்சி. மீண்டும் ராகவன் செல்வி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கருணை கடலே, கருணை உள்ளம் படைத்த அத்தைகளின் செல்ல மகனே, யாருக்கையா வரும் இந்த மனசு என்று கேட்டிருக்கிறார். நம் சேவையை பார்த்து இதை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நம் சேவை தொடரும். இந்த மனசு லைசால் எட்வர்டிற்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அத்தைகளே, அத்தைகளே, அத்தைகளே. அடுத்தபடியாக செந்தாமரை செல்வி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை. அண்ணா, அத்தைகளின் ஆசீர்வாதம், தங்களின் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் அண்ணா. அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் என் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்கும் வாய்ப்பும் வசதியும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் அண்ணா. அத்தைகளின் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க அத்தைகளை வேண்டிக் கொள்ளுங்கள் அண்ணா. நான் ஏதேனும் தவறாக கூறியிருந்தால் என்னை மன்னியுங்கள் அண்ணா. நான் என் கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்க ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னிடம் வசதி இல்லாத காரணத்தினால் என்னால் என் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இருக்கிறது அண்ணா. அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் நன்மை நடக்கும் என்று நம்புகிறேன் அண்ணா. வேண்டவே வேண்டாம் அம்மா, நான் பேசுவதையெல்லாம் அத்தைகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நினைத்துக்கொள். மிக விரைவில் உன் கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்க நான் வழிகாட்டியாக இருப்பேன் என்பதை உறுதியாக சொல்கிறேன். செந்தாமரை செல்வியே, நிச்சயமாக நீ செந்தாமரை செல்வியாகவே வாழ உன்னை வாழ்த்துகிறேன். வசதிகள், பெயர், புகழ் அனைத்தும் உனக்கு உன் காலடியில் வந்து சேர உன்னை மனதார வாழ்த்துகிறேன். நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக பவித்ரா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அந்த கடவுளை வேண்டுகிறோம் என்று கேட்டிருக்கிறார். மகிழ்ச்சிமா. நிச்சயமாக தொடர்ந்து நடக்கும் அத்தைகளின் பெயரில். 232வது பதிவை பார்த்துவிட்டு அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை. காலை பதிவு வரவில்லையே என்று நினைத்தேன். பின்பு ஒரு யோசனை. தலைமையிடம் இறைவில் இந்த பேய் மாட்டிச்சோ என்று கற்பனையில் இருந்தேன். அதேபோல் நடந்துள்ளது அண்ணா. இதன் தொடர்ச்சியை பதிவிடவும் அண்ணா என்று கேட்டிருக்கிறார். ஒரு பேயா மாட்டிருக்கு? தினம் தினம் பேய்கள் மாட்டிக்கொண்டே இருக்கிறது. தினம் தினம் பேய்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டே இருக்கிறோம். தினம் தினம் பல பேய்களை அழித்து கொண்டே இருக்கிறோம். அத்தைகள் துணையோடு அத்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய சாத்தான் வந்தாலும் அடிக்கு அடிதான். மாற்று பேச்சுக்கு இடமே கிடையாது. ஒன்றும் தப்பிக்க முடியாது. மீண்டும் சிரஞ்சீவி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அண்ணா, இறந்தவர்கள் அனைவரும் காலனிடம் தானே இருப்பார்கள். ஆனால் இந்த பேய்கள் மட்டும் எப்படி மனித உடம்பில் வந்து தங்குகிறது? கன்னி தெய்வம் அவர்களின் குடும்ப உறவுகளை பாதுகாக்க பார்க்க வந்துவிட்டு தாமதமாக காலனிடம் சென்றால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னீங்க. ஆனால் இந்த பேய்கள் மட்டும் எப்படி மனிதனிடம் தங்கிவிடுகிறது? இந்த பேய்களுக்கு காலன் தண்டனை கொடுக்க மாட்டானா என்று அருமையாக கேட்டிருக்கிறார். பேய்கள், துஷ்டாவிகள், பில்லி, சூனியம், ஏவல் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைப்படும். ஆனால் ஒருவர் உடம்பை தேர்ந்தெடுத்து பிடிப்பதென்பது இறந்தவர்களெல்லாம் பிடிக்கவில்லை. ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி இறப்பது, ஒரு கொலையில் இறப்பது, அருவாள் கத்தி வைத்து வெட்டி கொன்று இறப்பது,
மருந்தடித்து இறப்பது, தூக்கு போட்டு இறப்பது, கரண்டு பிடித்து இறப்பது, தண்ணீரில் மூழ்கி இறப்பது மற்றும் ஒரு பில்டிங்கிலிருந்து கீழே விழுந்து இறப்பது, இவ்வாறு இறக்கக்கூடிய இறப்புகள் அனைத்தும் இடைச்சாக்கால இறப்புகள். இப்படி இறக்கக்கூடியவர்கள்தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல முடியாமல் இந்த பூமியில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் பொழுது படுவச்சி கம்மியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்து சென்றாலோ, அங்கே விளையாடி கொண்டிருந்தாலோ, அங்கே பேசி கொண்டிருந்தாலோ அவர்களுடைய உள்ளத்தை, அதாவது அவருடைய உடலை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய இதயம் மற்றும் முழு உடம்பையும் தேர்ந்தெடுத்து அந்த உடம்பை பயன்படுத்தி கொள்கிறது. யார் பிடிப்பார்கள் என்று கேட்டால் இடைச்சாக்காலத்தில் இறந்தவர்கள்தான் பேயாக இங்கு சுற்றித் திரிவார்களே தவிர முழு சாக்காலத்தில் இறப்பவர்களுக்கு இந்த பூமியில் இடமில்லை. ஆகவே அவர்களெல்லாம் கன்னி தெய்வத்திடம் மாட்டிக்கொள்கிறார்களே தவிர பிற தெய்வங்களிடம் மாட்டுவார்கள் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் கன்னி தெய்வம் உடனுக்குடனேயாக அதுக்கு பதிலளிப்பார்கள், தீர்வு காண்பார்கள். உங்கள் கேள்விக்கான பதில் கூறிவிட்டேன். இடைச்சாக்காலத்தில் இறப்பவர்கள் மட்டுமே இவ்வாறு பிடிப்பார்களே தவிர அவர்கள் காலனிடம் செல்ல மாட்டார்கள். ஆகவே தான் காலன் போக்கு விட்டு கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது இரவில் எடுக்கிறார்கள், பகலில் எடுக்கவில்லை. இரவில் எடுக்கும் பொழுது அந்த காலன் வரும்பொழுது சில துஷ்ட ஆவிகள் இப்படி இடைச்சாக்காலத்தில் இறந்தவர்கள் எல்லாம் அதை பார்க்க வருவார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் எந்த பிள்ளைகளாக வருகை தந்தால் அந்த இடத்தில் அவர்களுக்கு இடைஞ்சல் வரும் என்பதனால் தான் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். மகிழ்ச்சியுறவே மீண்டும் அடுத்தபடியாக சிரஞ்சீவி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார். அண்ணா, ஒருவருடைய உடம்பில் பேய் இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பேய் இருக்கும் நபரை பார்த்தால் பேய் இருப்பது தெரியுமா அல்லது தெரியாதா, அல்லது அத்தையின் பதிக்கு வந்தால் பேய் இருப்பது தெரியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். அப்படிலாம் இல்லை. நிறைய பேருக்கு பேயாட்டம் வரும், நிறைய நபர்களுக்கு பேயாட்டம் வரும், நிறைய நபர்களுக்கு பேயாட்டம் வராது. ஆனால் உடம்பில் இருப்பது அனைவரும் கண்டுபிடிக்க முடியுமா என்றால் அனைவராலும் கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் சில பேய்கள் என்ன செய்யும், இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது உளரும். இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போது கத்தும், அலரும், இதை போன்றெல்லாம் செய்யும். சில பேய்கள் என்ன செய்யும் என்றால் உடம்பில் வந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கும். சில பேய்கள் தூக்கத்திலே கணவனின் கழுத்தை பிடித்து நெரிக்கும். சில பேய்கள் தெய்வத்தின் கோட்டைக்குள் வந்தால் அலமரிக்கும். இப்படி ஒவ்வொரு பேய்களுக்கும் ஒவ்வொரு விதமாக நிறைய விஷயங்கள் நடைபெறும். அதை உணர்ந்தவர்கள் அத்தையின் கோட்டைக்கு கொண்டு வந்து அழித்து விடலாமா என்று முயற்சி செய்வார்கள். அதை உணர்ந்தவர்கள் அத்தையின் கோட்டைக்கு கொண்டு வந்து அழித்து விடலாமா என்று முயற்சி செய்வார்கள். ஆனால் உணராதவர்கள் பல இடங்களுக்கு சென்று முறையிட்டாலும் சிலருக்கு அது உடனடியாக தீர்வு கிடைக்கும், சிலருக்கு தீர்வு கிடைக்காது. ஆனால் பேய் இருப்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். அவர்களுடைய நடைமுறை, அவருடைய குணாவசியம், அவருடைய பழக்க வழக்கம், உணவு உண்ணும் முறை அனைத்துமே வித்தியாசம் காட்டும். கண்டுபிடிக்கிறது தான் அதில் ஒரு பெரிய ட்ரிக்கே இருக்குது. நல்ல நேரம் இருந்தால் உடனடியாக தெரிந்துவிடும், நல்ல நேரம் இல்லை என்றால் சிறிது காலதாமதமாகி தெரியும். மகிழ்ச்சி உறவே ஒரு அருமையான கேள்வி. ஆனால் பேய்கள் அவ்வளவு எளிதாக உங்களிடம் காட்டி கொடுக்காது. ஒளிந்திருந்து கொண்டு உங்களை உரிந்து தின்னு கொண்டு இருக்குமே தவிர உங்களிடம் மாட்டிக்கொள்ள அது ஆசைப்படாது. மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்ததாக ஒரு கேள்வி. மீண்டும் சிவன்ராஜ். அத்தைகளின் பதியில் இதுபோன்று பல பேய்களை விரட்டி இருக்கிறார்கள், அதை நேரில் பார்த்திருக்கிறேன். அவைகளில் இதுவும் ஒன்று. அண்ணன் ஆடியோவாக பதிவு போட காரணம் அந்த குடும்பத்தை சார்ந்த யாரும் பாதிக்கக்கூடாது என்ற ஒரே நல்ல காரணத்தினால்தான் இது போன்ற பேய்களை விரட்டி ஆடியோ அண்ணனிடம் பல உள்ளது. அவைகளை காண்பித்து அத்தைகளின் பெருமையை நிஜமென்று நிரூபிக்க முடியும். ஆனால் அது முக்கியமில்லை. நம்பி வந்த பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கக்கூடாது என்ற ஒரே காரணம்தான் கன்னி தெய்வம் துணை என்று போட்டிருக்கிறார். உண்மைதான். ஒரு பேய் ஒரு வாலிப பிள்ளைக்கு பிடித்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதை நான் இங்கே போட்டு விட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பிள்ளைக்கு எப்படி திருமணம் நடக்கும்? அதாவது வந்த பேயை நம்ம அழிச்சிட்டோம், நம்ம பேயே வராது, பயம் இல்லை. ஆனாலும் அதை போட்டால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஆகா, இவள் பேய் பிடித்து ஆடியவள், மீண்டும் இவளுக்கு பேய் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அவளை திருமணத்திற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அத்தைகளிடம் வந்தால் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு நாமே ஒரு இடையூறாக இருந்துவிடக்கூடாது என்பதனால்தான்
பேய்களின் ஆடியோவை மட்டும் இங்கே போடுகிறோமே தவிர வீடியோவை அல்ல. அவர் கூறியதை போல நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் என்னிடத்தில் இருக்கிறது. 100 என்பது கம்மி. சாதாரணமாக ஒரு 300 வீடியோ இருக்கும். ஆனால் உங்களுக்கு போட்டிருப்பதோ குறைதான், கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் ஒரு கன்னி தெய்வத்தால் இதையெல்லாம் செய்ய இயலும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். என்னுடைய எண்ணங்கள் அதுதான். பெருமைக்காக இங்கே இதை பதிவிடவில்லை. கன்னி தெய்வத்தை வழிபட பிள்ளைகளுக்கு ஊக்கமளிப்பதற்காகத்தான் இங்கே இதையெல்லாம் பதிவாக போட்டு கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி. சிவன்ராஜ் அவர்களே மகிழ்ச்சி. அடுத்தபடியாக பாப்பா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அண்ணா, நாங்கள் எங்கள் அத்தையை கும்பிடுவோம். எங்கள் அத்தை என் மேலே தான் வருவாங்க. எங்கள் அத்தையை கட்டி போட்டிருக்காங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஏற்கனவே உள்ளே பதிலளித்திருக்கிறேன். இருந்த போதிலும் கூறுகிறேன், கன்னி தெய்வத்தை கட்டி போட்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டாலே கெட்ட நேரம் உங்களை சுற்றிவிட்டது என்றுதான் அர்த்தம். என் தெய்வத்தை கட்ட இயலாது. என் தெய்வத்தை கட்ட நினைத்தால் அடித்து நொறுக்கிவிட்டு வந்து விடுவார்கள். என் தெய்வத்தை கட்டி வைத்திருந்தாலும் அறுத்தெடுத்து விட்டு வந்து விடுவார்கள் என்று உறுதியாக நம்பி வணங்கி வாழும் பிள்ளைகளை கன்னி தெய்வங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்ததில்லை. அவர்கள் கெட்டுப்போனதும் இல்லை. ஆகவே அச்சப்படாதே, கலங்காதே. கன்னி எப்பேற்பட்ட கெட்டிலும் சிக்க மாட்டாள் உன்னிடம் நம்பிக்கை இருந்தால். நம்பாத பிள்ளைகள் கன்னி தெய்வத்திடம் தேவையில்லாமல் மந்திரவாதிகளை கொண்டு விட்டு பிடிக்க வைத்து விடுகிறார்கள். ஒரு காய்ச்சல் வந்தாலும் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் கொலையடிச்சு பார்க்குறது. ஒரு காய்ச்சல், ஒரு மண்டை ஒரு நோய் வந்துட்ட உடனே மந்திரவாதியை போய் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன், எங்களுக்கு நேரமே சரியில்லை, கொஞ்சம் வந்து பாருங்கன்னு. அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாதிருங்கள். கன்னி தெய்வத்தை எடுப்பதற்கு மட்டும்தான் மந்திரவாதி தேவையே தவிர எடுத்த பின்பு அந்த பதிக்குள்ளோ வீட்டிற்குள்ளோ மந்திரவாதியை விடவே கூடாது என்பதை தெளிவாக பலமுறை கூறிக்கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை பார்ப்போம். அண்ணா, உங்கள் குரலை கேட்கும் பொழுது மெய் சிலிர்க்கிறது அண்ணா என்று 234வது பதிவை பார்த்துவிட்டு ஒரு அன்பு உறவு வில்லேஜ் சமையல் அவர் அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி. மீண்டும் சிவன்ராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். 233வது பதிவை பார்த்துவிட்டு அண்ணனோட தைரியமான பேச்சையும் தன்னம்பிக்கையும் கேட்டு தன்னம்பிக்கையும் கேட்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வருகிறது. கண்ணியின்றி இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை என்று அண்ணனோட அவ்வப்போது நகைச்சுவையான பேச்சும் நம்மளை சிரிக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார். கொஞ்சம் எழுத்துப்பிழை இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். காயத்ரி காந்தம்மாள், எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறது. எங்கள் வம்ச வழியில் 8 வயதில் சிறுமியாக அழகாக ஓடி விளையாடும் வயதில் அம்மா போட்டு தெய்வமாகிவிட்டது. எங்களை காத்து வருகிறது. படிக்கும்போது கன்னி தெய்வத்திடம் லெட்டர் எழுதி அழுது பரீட்சையில் அதிக மார்க் வாங்க வேண்டினேன். அரசு வேலை வேண்டும் என்று அழுது வேண்டினேன். அரசு வேலையும் கிடைத்தது. கன்னி தெய்வத்திற்கு மஞ்சள் பால் பூஜை அறையில் வைத்து வேப்பிலையும் வைத்து வணங்குவேன். இரவில் தனியாக காட்டுப்பகுதிக்குள் கூட பயமில்லாமல் போக முடியும். கன்னி தெய்வம் எங்கள் உடம்பில் இருப்பதால் எங்களை கண்கலங்க வைத்தவர்கள் விளங்காமல் போனார்கள். இது உண்மை. கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார். இருந்தாலும் பெரிய வார்த்தையை ஒன்று போட்டார், விளங்காமல் போனார்கள் என்று. இது அவருடைய நம்பிக்கை. நிச்சயமாக உண்மைதான். கன்னி தெய்வத்தின் பிள்ளையை ஒருவன் சோதிக்கிறான், ஒருவன் வேதனைப்படுத்துகிறான் என்றால் அவனுக்கு போதாத நேரம் கஷ்டகாலம் தேடி வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். உண்மை உண்மை உண்மை. எவன் ஒருவன் ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய, கன்னி தெய்வத்தை நம்பி வணங்கக்கூடிய ஒரு பிள்ளையை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு கடைசி காலமாக இருக்குமே தவிர அவனுக்கு அது நல்ல காலமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அடிக்கிற அடியில் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அவனுக்கு தேவையான செல்வம் அழிந்துவிடும், பெயர் புகழ் அழிந்துவிடும். காரணம், கன்னியின் பிள்ளையை தொடுகிறான். கருணையே கிடையாது. ஒரு விமர்சனம், ஒரு வேதனை, எதையும் அந்த கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் சந்திக்க கன்னி தெய்வம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். கன்னி தாயை நம்பு, யாரையும் சபிக்காதே. கன்னி தெய்வத்தை வணங்கு, யாரையும் சபிக்காதே. அனைத்தையும் அவள் பார்த்து கொள்வார். எந்த சூழ்நிலையிலும் கன்னி தெய்வத்தை வழிபட்ட பிள்ளையை எவன் ஒருவனிடத்திலும் அவள் கைவிட்டதும் இல்லை, அடுத்தவனிடத்திலே பிடித்து கொடுத்ததும் இல்லை. மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த பதிவில் இருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கன்னி தெய்வமே துணை.